என் பாசத்திற்குரிய அனைத்து உள்ளவங்களுக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். தேர்தல் முடிவுகள் வெளிவந்துக்கிட்டு இருக்குது. மிக பிரம்மாண்டமான ஒரு புரட்சியை தமிழக வாக்காளர்கள் செஞ்சுருக்கிறாங்க. புரட்சினா என்னென்னா, ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ யாரும் எதிர்பாராத ஒரு முடிவு வெளியாகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் தேர்தல் முடிவுகள் கிட்டத்தட்ட டிவிக்கே வந்து 107 தாண்டி போயிட்டுருக்கு, 110 தொடப்போகுது. ஆனால் மற்ற கட்சிகளுடைய நிலைமையும் பார்க்கும்போது அவங்களுமே 60, 62 அந்த மாதிரி வந்து பேலன்ஸ்டாக வந்துட்டுருக்குறாங்க. 55 அந்த மாதிரி வந்துட்டுருக்குறாங்க. அதாவது திமுக, அதிமுக ரெண்டுமே. இது வந்து என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் வந்து முடிவு வாய்ப்பு இருக்குன்னா, ஒரு தொங்கு சட்டமன்றமாக ஒரு இழுப்பறி நிலையில் வந்து முடிஞ்சிடக்கூடாது. 118 தொகுதிகள் வந்து தேவை ஒரு கட்சி ஆட்சி அமைப்பதற்கு. 112, 115 இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா 4 எம்எல்ஏக்களை பிடிக்கிறதுக்கு பயங்கரமாக வந்து ஒரு கேம் வந்து உள்ளுக்குள்ளே நடக்கும். ஸோ அது நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு வந்து இருக்கும். ஒருவேளை எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னாக்க அடுத்து என்ன ஃபர்தராக போகும் அப்படிங்கிறது கணிக்கவே முடியாது. ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் வரக்கூடாது. ரெண்டாவது 5 வருஷம் வந்து நிலையான ஆட்சியை கொடுக்கணும் அப்படின்னாக்க சிங்கிள் மெஜாரிட்டியில் வந்து வரணும். ஸோ அதனால் இப்போதைய ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது எனக்கு தனிப்பட்ட முறையில் தாவேகா 107 இடங்கள் வரைக்கும் முன்னிலையில் இருக்குது. ஸோ ஆட்சியை பிடிக்கக்கூடிய அத்தனை சாத்தியங்களும் இருக்குது. ஆனால் இழுப்பறி இல்லாமல் ஒரு 120 ஒரு 125 இடங்களுக்குள்ளே வென்றுச்சு அப்படின்னாக்க நிச்சயமாக ஒரு நல்ல ஸ்டேபிளான ஆட்சியை வந்து கொடுக்க முடியும். அது வந்து பல திட்டங்களை நிறைவேற்றுவதற்கும், அதாவது அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் வந்து இருக்கும். அதுக்கும் இந்த பெரிய உதவியாக இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய எண்ணம். எனக்கு வந்து பெருசாக வந்து வேண்டுதல்கள் மேலே நம்பிக்கை இல்லை. ஆனால் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறதுல முழுமையாக நம்பிக்கை இருக்குது. ஸோ என்னுடைய எண்ணம் இதுவாக இருக்கிறது. நம் தமிழ்நாட்டு மக்களுடைய பெரும்பான்மையான மக்களுடைய எண்ணமும் இதுவாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் இது நடந்தே தீரும். எல்லோரும் நினச்சிக்கோங்க, 120லேருந்து 130க்கு மேலே போனாலும் பரவாயில்ல. ஆனால் 120க்கு கீழே வந்து ஒரு ஸ்டேபிளான ஆட்சியை வந்து கேள்விக்குறி ஆக்கிடக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய விருப்பம். நெக்ஸ்ட் ஒரு செமையான வீடியோ சந்திப்போம். நான் உங்கள் முத்தோழன் ARM முத்து.